ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஈச்சும் எவரியும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஈச்சு எவரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா குவான்டிட்டியை அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இருக்குது. இப்போ ஈச்சுன்னு சொன்னால் ஒவ்வொருன்னு சொல்கிறோம் தமிழில், எவ்ரினாலும் ஒவ்வொருன்ற அர்த்தம் வர மாதிரி நம்மளை கன்ஃபியூசிங்கான ஒரு வார்த்தையாக ரெண்டுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி அப்படிங்கிற both the words are used with singular nouns to indicate the quantity. ரெண்டுமே ஒருமை பெயர் சொல்ல குறிப்பதற்கு தான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. ஈச்சுங்கிறது பொதுவாக எப்படி பயன்படுத்துவோன்னு சொன்னால், ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டதுங்கும்போது அந்த ஐட்டம் இருக்கு இல்லையா, நபரோ பொருளோ இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆளுமுங்கும்போது நம்ம ஈச்சு பயன்படுத்துகிறோம். இப்போ நிறையா இருக்கும்போது 3 or more ஐட்டம்ஸ் இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் எவ்ரி நம்ம பயன்படுத்துவோம். We tend to use each when we are thinking of items individually. ஒன்றும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்று பொருளும் அல்லது ஒவ்வொரு நபரும் அப்படின்னாக்கா நம்ம ஈச் பயன்படுத்துகிறோம். அண்ட் எவ்ரி when we are thinking of them collectively, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பிட்டு சொல்லும்போது எவ்ரி. அப்போ லார்ஜ் நம்பராக இருந்ததுன்னா நம்ம எவ்ரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்குறோம். அப்போ நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, ஈச் ரெஃபர்ஸ் டு அன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன். ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள், ஆப்ஜெக்டு அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கும்போது ஈச் பர்சன் அப்படின்னா ஒவ்வொரு நபரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இது வந்து பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஃபார் ஸ்மால் நம்பர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் யூஸ்டு மோர் யூஷுவல் ஃபார் அ ஸ்மால் நம்பர். கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்களுக்கு உரிய இண்டிவிஜுவாலிட்டியை குறிக்கும் போது ஒவ்வொரு நபரும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அப்படிங்கும்போது இட் எம்ஃபசைசஸ் த இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் த திங்ஸ் ஆர் த பீப்புள் இன் அ குரூப். அப்படிங்கும்போது நம்ம ஈச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஈச் சைல்டு ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வித்தியாசமான திறமை இருக்கிறது. அப்போ ஈச் சைல்டுன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனியாக எடுத்து பேசும்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஈச் சைல்டு பயன்படுத்துகிறோம். நபருக்கு தான் பயன்படுத்தணும் இல்லை, பொருளுக்கும் ஆப்ஜெக்ட்னு சொன்னோம் இல்லையா. ஈச் ஆஃப் தீஸ் புக்ஸ் இஸ் ஒர்த் ரீடிங். இது நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதில் ஒவ்வொரு புத்தகமும் இதை படிக்கக்கூடியது வந்து ரொம்ப நம்ம ஒர்த்து, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஈச் ஆஃப் தீஸ் புக்ஸ் இஸ் ஒர்த் ரீடிங்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல எவ்ரி ஆஃப் தீஸ் புக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஈச் ஆஃப் தீஸ் புக்ஸ்ன்னு தான் வரும். இப்போ எவ்ரி எங்கே பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எவ்ரிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு எ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் லம்ப்டு டுகெதர் ஆஸ் ஒன். நிறையா ஒத்தையாக நிறையா இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அப்படிங்கும்போது எவ்ரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இட் இஸ் மோர் யூஷுவல் ஃபார் லார்ஜ் நம்பர்ஸ். எப்படி ஈச் வந்து ஸ்மால் நம்பர்ஸுக்கு பயன்படுத்துகிறோமோ 2 or 3 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஐட்டம்ஸ் இருக்கும்போது அதை மாதிரி பெரிய நம்பர்ஸில் இருக்கும்போது, லார்ஜ் நம்பர்ஸில் இருக்கும்போது நம்ம வந்து எவ்ரிங்கிறத பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது எப்படி பயன்படுத்துகிறோம்னாக்கா, இட் இஸ் யூஸ் டு எம்ஃபசைஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப். அந்த கூட்டத்தில் அந்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் குறிக்கும்போது ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் அப்படின்னு வரும்போது, எல்லாரையும் குறிப்பிடும்போது நம்ம எவ்ரி தான் பயன்படுத்துவோம், ஈச் பயன்படுத்த முடியாது. எவ்ரி இஸ் யூஸ்ட் வித் அ சிங்குலர் நவுன் ஆல்வேஸ். அதே மாதிரி ஈச்சையும் நம்ம சிங்குலர் நவுனில் தான் பயன்படுத்துவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன் எவ்ரிக்கு. எவ்ரி பிளேட் இன் திஸ் ஹோட்டல் வாஸ் டர்ட்டி. எவ்ரி பிளேட், ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு பிளேட்டு கேட்குறீங்க, அதில் சைட் டிஷ் வைக்கிற பிளேட்டு எல்லாமே வந்து அசுத்தமாக இருக்குது, சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்குன்னா எவ்ரி பிளேட் இன் திஸ் ஹோட்டல் வாஸ் டர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈச் பிளேட்டுன்னு சொல்ல முடியாது, எவ்ரி பிளேட்டுன்னு நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஈச்சாக இருந்தாலும் சரி எவ்ரியாக இருந்தாலும் சரி, both these words are used as singular nouns. Both are similar but they are not synonyms. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோன்றினாலும் ரெண்டுமே சப்ஸ்டிடியூட்டாக பயன்படுத்த முடியாது, சினோனிம்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. When each is used before a subject, a singular verb is used. ஈச்சுங்கிறது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி
நம்ம பயன்படுத்தும் போது சிங்குலராக நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் தீஸ் சில்ட்ரன் ஹேஸ் எ பெட் ஆஃப் சம் கைண்ட். ஈச் ஆஃப் தீஸ் சில்ட்ரன் ஹேஸ் எ பெட் ஆஃப் சம் கைண்ட். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெட்டை அவங்க வளர்ப்பு பிராணியை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன். ஈச்சுக்கு ஈச் அனிமல் இஸ் கோயிங் டு பி டேக்கன் டு தி வெட்டினரி ஹாஸ்பிட்டல், வெட்டினரி டாக்டர். ஈச் அனிமல் இஸ் கோயிங் டு பி டேக்கன் டு தி வெட்டினரி ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு மிருகமும் அனிமலும் இஸ் கோயிங் டு பி டேக்கன் எடுத்து செல்ல இருக்கிறது, வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் காட்டுவதற்காக இருக்கின்றன அப்படிங்கிற போது நம்ம ஈச்சு பயன்படுத்துகிறோம். இப்போ ஈச்சு வந்து when it is used after a subject, சப்ஜெக்ட்டுக்கு பிறகு பயன்படுத்தினா ப்ளூரல் வெர்பை நம்ம பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸு இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுங்க. The houses each have a different structural fault. இப்போ ஈச் ஹவுஸ்ன்னு சொல்லாமல் நான் என்ன சொல்லிட்டேன், த ஹவுசஸ் ஈச் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபால்ட். இந்த வீடு நிறைய கட்டப்பட்டிருக்கு, அதில் ஒன்றுலேயும் ஸ்ட்ரக்சரல் ஃபால்ட் கட்டும்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது த ஹவுசஸ் ஈச் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன். சப்ஜெக்ட்டுக்கு பிறகு பயன்படுத்தும் போது ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம்ல. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த கம்பெனிஸ் ஆர் ஈச் ஹோல்டிங் எ கிறிஸ்மஸ் பார்ட்டி. ஈச் கம்பெனின்னு சொல்லல நம்ம, த கம்பெனிஸ் ஆர் ஈச் ஹோல்டிங் எ கிறிஸ்மஸ் பார்ட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஆன்சர் வந்து நீங்கள் இதை கொஸ்டின் ஒரு சென்டென்ஸாக கொடுக்குறேன், ஈச் வருமா எவரி வருமானு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். டேஷ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் 2 ஒர்க் புக்ஸ். டேஷ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் 2 ஒர்க் புக்ஸ். அந்த டேஷில் ஈச் வருமா எவரி வருமா? டேஷ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் 2 ஒர்க் புக்ஸ். ரைட், ஈச் தான் வரும். ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் 2 ஒர்க் புக்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள். there is a train dash 1 hour. there is a train dash 1 hour. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? there is a train each 1 hourன்னு சொல்லுவீங்களா எவ்ரி 1 hour சொல்லுவீங்களா? எது கரெக்டுனா there is a train every 1 hour. அதே மாதிரி we enjoyed every minute of our holidays. every பயன்படுத்துகிறோம் பாருங்கள். we enjoyed every minute. each minute of our holidays சொல்லக்கூடாது. the shop is open every day. the shop is open every day except on Sundays. ஞாயிற்றுக்கிழமை தவிர அந்த கடை திறந்திருக்கோம்னு சொல்லும்போது ஈச் டேன்னு வராது. சொல்லும்போதே நமக்கு தவறாக சொல்கிற மாதிரி தெரியுது இல்லையா? the shop is open every day except on Sundays. Dash student has written an email னு வச்சுக்கோங்க. dash student has written an email. இந்த இடத்துல எவரி போடுவீங்களா ஈச் போடுவீங்களா? ஒவ்வொரு மாணவனும் ஒரு இமெயில் எழுதியிருக்கிறான் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஈச் ஸ்டூடெண்ட் வருமா எவரி ஸ்டூடெண்ட் வருமா? எவரி ஸ்டூடெண்ட் தான் வரும். எவரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் ரிட்டன் an email. இந்த தேங்காய்கள் ஒவ்வொன்றும் 30 ரூபாய்க்கு விற்கின்றன. these coconuts cost rupees 30. ஈச் போடுவீங்களா எவரி போடுவீங்களா? these coconuts cost 30 rupees each. அப்போ ஈச் தான் கரெக்ட். ஒவ்வொரு தேங்காயும் 30 ரூபா. these coconuts cost 30 rupees each. அவங்க ஒவ்வொருத்தரும் 100 ரூபாயை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லணும்னா என்ன எப்படி சொல்லுவீங்க? they lost 100 rupees each. எவரி வராது. எவரி பட சொல்லும் போதே உங்களுக்கு தவறுங்கிற மாதிரி தோணும். they lost 100 rupees each. அவர்கள் ஒவ்வொருவரும் 100 ரூபாயை இழந்தார்கள். they lost 100 rupees each. அந்த இடத்துல ஈச் தான் வரும். she practiced English for 20 minutes each day.
ஷீ ப்ராக்டிஸ்ட் இங்கிலீஷ் எவ்ரிடேவா? எது கரெக்டு? எது கரெக்டுனா ஷீ ப்ராக்டிஸ்ட் 20 minutes எவ்ரி டே. ஷீ ப்ராக்டிஸ்ட் இங்கிலீஷ் எவ்ரிடேங்கிறது தான் சரியான பதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஈச் எவ்ரி எங்கெங்கே உங்கள் கண்ணில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நான் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கெங்கே ஈச் பயன்படுத்தணும், எவ்ரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிங்க, மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you with another topic next week. Till then, bye. Hi everyone, I am going to give you some tips with regard to the fluency development. கொஞ்சம் சரளமாக ஸ்பான்டேனியஸாக பேசணுன்னு விரும்புகிறவங்களுக்கு சில டிப்ஸ் இன்றைக்கி கொடுக்கலான்னு இருக்கேன். வெல்கம் டு டங்கிஷ் டு இங்கிலீஷ் சேனல். இப்போ நம்ம இங்கிலீஷில் பேச முயற்சி பண்ணும்போது என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய சென்டென்சஸை தொடர்ந்து நிறையா பேசணுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதை முதல்ல மறந்துடுவோம். சின்ன சின்ன ஐடியா யூனிட்ஸாக பிரிச்சுக்கணும். ஐடியா தாட்ஸ் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு சின்ன சிம்பிள் சென்டென்ஸில் சொல்லி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டிப். அதுக்கு பிறகு ஜாயின்ட் பீசஸ் ஆஃப் ஐடியாஸ், நிறைய ஐடியா யூனிட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், உதாரணமாக ஒரு கன்ஜங்ஷன் போட்டு 2 சென்டென்ஸாக ஒன்றா சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இணைப்பு சொற்களை போட்டு இதை ட்ரை பண்ணலாம். அது அடுத்த ஸ்டெப். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. மதர் டங்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி செய்யவே கூடாது. டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. அப்படி ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பேராகிராஃபோ அல்லது ஒரு பேசேஜ் பெருசாக எடுத்துங்க, அல்லது எஸ்ஏ மாதிரி எடுத்துகிட்டு அதை டோட்டலாக ஹோலாக பல முறை படிச்சுட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமே தவிர வேர்ட் பை வேர்டு, சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் எப்போதுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ளூவன்சி கெட்டு போயிடும். ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, சின்ன ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, பேராகிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ரீட் லவுட்லி அண்ட் ப்ராக்டிஸ். சத்தமாக படிச்சிங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? ஒரு புக்கு இருக்குது, அதை வாங்கி நம்ம வச்சுக்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டோன்னு சொன்னால் தானாக வந்துடாது. இன்ட்ரெஸ்ட்டில் 2 நாள் 3 நாள் எடுத்து பார்ப்பீங்க. அப்புறம் அது அப்படியே ஓரம் கட்டி நம்மகிட்ட தானே இருக்குது, எப்போ படிச்சுக்கலாம். அப்போ ஒரு கமிட்மெண்ட் வேணும்னு சொன்னால் நம்ம ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் அதுக்கு கமிட்மெண்ட் வந்துடும். அப்போ பணம் கட்டியிருப்போம், அந்த டைமை நம்ம ஒதுக்கியிருப்பாங்க, அதுக்கு அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்க. போகலைன்னா நம்ம கிளாஸை பங்க் பண்ண முடியாது, கட்டடிக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் அது கூட நல்லது தான். அப்போ பாருங்கள், உங்களால் முடியல, பேசுகிறதுக்கு ஆள் வேணும், துணை வேணும், கான்வர்ஸ் பண்ணணும், டயலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியாக கூட நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஆனால் இது ரொம்ப அவசியம்னு நான் சொல்ல வரல. அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலாம், லிசன் டு டயலாக்ஸ், கான்வர்சேஷன்ஸ். இப்போ டிவிலேயோ அல்லது ரேடியோவில் கூட கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்குது. தமிழ் இருந்துச்சுன்னா அது நீங்களே ஒரு சின்ன பீஸை எடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணலாம். அல்லது இங்கிலீஷில் உள்ள கான்வர்சேஷன்ஸை நீங்கள் பார்த்து அது மூலிமா நம்ம நிறைய வேர்ட்ஸை, வொக்காபுலரியை நம்ம பில்டப் பண்ணி நிறைய லேர்ன் பண்ண முடியும். இப்போ ரிட்டன் இங்கிலீஷுக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரிட்டன் இங்கிலீஷ்னால் நமக்கு நிறைய டைம் இருக்கும், நல்லா யோசனை பண்ணி எழுதிடுவோம், பேசும்போது வராது. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னாக்கா, அந்த கண்டினியூட்டி ஆஃப் தாட் வரணும் அப்படின்னா வாயை விட்டு சத்தமாக படிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இங்கிலீஷ் மூவிஸ் கூட பார்க்கலாம். இங்கிலீஷில் நீங்கள் ஃபிலிம், ஒரு சினிமாவை பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது அதில் தெரிஞ்ச வேர்ட்ஸ்லேருந்து தெரியாத வேர்ட்ஸ் நமக்கு நிறையா தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆக்ஷனோடு நம்ம பார்க்குறதுனால நிச்சயமாக நமக்கு புரிய வரும். அதனால நம்ம லேர்ன் பண்ணவும் முடியும். சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன் லிசன் பண்ணுங்கள், கான்வர்ஸ் பண்ணுங்கள். நான் நிறையா போட்டுட்ருக்கிறேன் சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன். நம்ம இதில் தங்கிஷ் டு இங்கிலீஷ் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இடையில போட்டுட்ருப்பேன். ஒரு சுச்சுவேஷன் எடுத்து கான்வர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி S1 S2 எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருந்துருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ, எக்ஸசைஸ் கிடைக்குதோ, அதை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் இஸ் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ். நல்லா பேசணும், பெரிய ஜார்ஜான் பெரிய வார்த்தைகளை போட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி டார்கெட் குரூப் யாருன்னு பாருங்கள், சிம்பிளாக பேசுங்க. எவ்வளோதுக்கு நீங்கள் சிம்பிளாக பேசுகிறீங்களோ எல்லோரும் அதை விரும்பி கேட்பாங்க.
அதனால் பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு பெரிய ஒக்காபுலரிலாம் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் இங்கிலீஷு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கிராமர். ஐயோ எனக்கு கிராமர் தெரியாது, ஈஸு போடுறதா ஆறு போடுறதா, என்ன டென்ஸு போடுறது, ஹேவ் போடுறதா ஹேஸ் போடுறதா, இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணாதீங்க. கிராமர் பார்ட்டுக்கு வரவே வேண்டாம். தமிழ் நம்ம தாய்மொழியாக இருந்தாலும் கூட முயற்சி எடுத்து தான் நம்ம வந்து இலக்கணத்தை கற்றுக்கிறோமே தவிர, மற்றபடி பார்த்திங்கன்னா இலக்கணம் முழுமையாக தெரிஞ்சு எல்லோரும் தமிழ் பேசுகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது இல்லையா. ஏன்னா தாய்மொழியாகவே இருக்குது, ப்ராக்டிஸே நமக்கு வந்துருச்சு. அதே போல் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது தான் நல்லது. முதல்ல வந்து நம்ம நல்லா கேட்போம் இங்கிலீஷை, அடுத்தது வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அப்புறமா எழுதலாம். முதல்ல எடுத்தோடனே எழுதி பழகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முடியாத பட்சத்தில் மட்டும் சின்ன சின்ன சென்டென்சஸை எழுதி அதை ஓரல் ப்ராக்டிஸ் நல்லா வாய் விட்டு சத்தமாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன சார் ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்க சொல்கிறீங்க, அது என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன புக்ஸு ஸ்டோரி புக்ஸ் இருக்கும் பாருங்க, இந்த இது ஸ்கூலில் இருக்கக்கூடியது டெக்ஸ்ட் புக்ஸு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டோரி புக்ஸ் எடுத்து சத்தமாக படித்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு 1/2 hour டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்களே வந்து ஒரு ஃப்ளூவன்சி டெவலப் ஆகிறது நீங்களே உணர முடியும். அதான் இந்த காமிக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க புக்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரொம்ப சீரியஸ் ஆகிடாதீங்க. ஹேவ் ஃபன் வைல் யூ லேர்ன். நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப சீரியஸாக பண்ண வேண்டாம். ரொம்ப ஜாலியாகவே ஆட்டம் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ யார் கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து யுக்திகள்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தட் வந்து தமிழ் நியூஸ் இங்கிலீஷ் நியூஸ் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கேட்குறது. முதல்ல தமிழ் நியூஸை கேட்டுட்டு அது திரும்பி இங்கிலீஷ் நியூஸு, அது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, வேறு லாங்குவேஜில் பேசுகிறாரு, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்கறது மூலிமா கூட நம்ம ஒக்காபுலரியை டெவலப் பண்ண முடியும். அடுத்தது யூ ஷுட் ஆல்சோ கான்சென்ட்ரேட் ஆன் டங் ட்விஸ்டர்ஸ். நாக்கு பெறலாது வராது சில வார்த்தைகள்லாம். ஏன்னா நம்ம ஒரு மொழி தாய்மொழி வேறு மொழி, அப்போ இங்கிலீஷ் நம்ம லேர்ன் பண்ணுறோங்கும்போது சரியாக வராது, தடுமாறும். அப்போ டங் ட்விஸ்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடிய சில சென்டென்சஸை வேர்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கோர்ஸ் எடுத்துங்க, அதில் வந்து நம்ம ஸ்கில்ஸ் 4 ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுவாங்க. லிசனிங் ஸ்கில்ஸு, ரீடிங்கு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு, எல்லா ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து கூட நம்ம பண்ணலாம். அது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களாகவே டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் பண்ணுறது, கூகுள் மீட்டில் பேசுகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது கான்ஃபரன்ஸில் நம்ம பங்கெடுக்கிறது, அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டு வைக்காமல் எல்லாத்துலேயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ ரொம்ப நல்லது. சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ். உங்களை சுற்றி இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி, கேட்குற மாதிரி, பார்க்குற மாதிரி பார்த்துங்க. தனியாக நோட்டு போட்டு கூட ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணுவாங்க, நோட்டு போட்டு அந்த நோட்டில் வந்து ஒரு வேர்டு புதுசாக அவங்க லேர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதோட சினனிம் ஆன்டனிம்லாம் குறித்து வைப்பாங்க. அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா ஃப்ளூவன்சி டெவலப் பண்ணுறதுக்கு 6 to 8 months ஆகும். ஏன்னா நம்மளோட என்வாயர்மெண்ட்டை நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேட்டிவ் பீப்புளை வச்சு பக்கத்தில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அது மாதிரி செய்ய முடியாது. அல்லது நம்ம போய் ஒரு இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாலேயோ உட்காந்துட்டு நம்ம இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம இடத்துக்கு கொண்டு வர்றது தான் நல்லது. அப்போ இந்த மாதிரி மீடியா இருக்கு இல்லையா, மீடியாஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் கொடுத்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணும்போது இன்னொரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye. Hi guys, welcome to Tanglish to English channel. In today's episode, I am going to differentiate 3 words, namely beautiful, pretty and handsome. Beautiful, pretty and handsome. Okay. இன்னைக்கு நம்ம எபிசோடில் நம்ம பார்க்க போகிற 3 வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல், பிரெட்டி, ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற 3 வார்த்தையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது.
மூணாவது வந்து பியூட்டிஃபுல்னாலும் அழகு, ப்ரெட்டினாலும் அழகு, ஹேண்ட்ஸம்னாலும் அழகுன்ற அர்த்தம் தரக்கூடியதாக தோன்றுறது இல்லையா. இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத அதில் நம்ம பார்க்குறோம். இப்போ பியூட்டிஃபுல்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவாக பயன்படுத்தும் போது எங்கே பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் ஃபெமினின் ஜெண்டருக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். திஸ் உமன் அப்பியர்ஸ் டு பி பியூட்டிஃபுல், அந்த பெண் ஆனவள் காண்பதற்கு மிக அழகாக காட்சி அளிக்கிறாள் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஹேண்ட்ஸம் இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. ஹேண்ட்ஸம் வந்து மேஸ்குலின் ஜெண்டருக்கு தான் பயன்படுத்தணும். ஹிஸ் கசின் இஸ் எ பியூட்டிஃபுல் உமன் அப்படின்னு சொன்னான்னா அவனுடைய கசின் பெரியப்பா சித்தப்பா பொண்ணு இஸ் எ பியூட்டிஃபுல் உமன், அவள் அழகானவள் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு சினனிம்னா எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு இனிமையான, அழகான, குட் லுக்கிங், இந்த மாதிரி அர்த்தம்லாம் தரக்கூடியது தான் வந்து பியூட்டிஃபுல்னு பார்க்குறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த வார்த்தை. இது இன்னொரு இடத்துலையும் இப்போ ஸ்போக்கனில் அதிகமாக பயன்படுத்துறது வந்து பியூட்டிஃபுல் சாங் அப்படிங்கிறாங்க. த சாங் இந்த மூவி, த சாங்ஸ் இந்த மூவி வேர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வெரி ஃபைன், வெரி ஸ்ப்ளெண்டிட், கிரேட் அப்படிங்கிற மீனிங்லாம் கூட வருது. சில இடத்துல வந்து இந்த பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் ரொம்ப தாராளமாக பயன்படுத்துறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து ஹேண்ட்ஸம் வந்து மேஸ்குலின் ஜெண்டருக்கு பயன்படுத்தணும்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ ஃபேஸ்ட் எ வெரி ஹேண்ட்ஸம் மேன், ஒரு அழகான மனிதரை, நல்ல புத்தி கூர்மை உள்ள ஒரு மனிதரை, ஒரு சுறுசுறுப்பான மனிதரை, எல்லாம் அந்த ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தை நிறைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி வந்து பியூட்டிஃபுல் வந்து பெண்களுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை மாதிரி வந்து மேஸ்குலின் ஜெண்டர் ஆண் பாலுக்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸம் தான் பயன்படுத்தணும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். இப்போ இப்படி சொன்னால் தவறாயிடும். திஸ் உமன் அப்பியர்ஸ் ஹேண்ட்ஸம்னு சொன்னாலும் தப்பு. ஏன்னா உமன்னு சொல்கிறோம், ஹேண்ட்ஸம்னு சொல்கிறோம், ஒத்து வராது. அதே மாதிரி ஐ ஃபேஸ்ட் அ வெரி பியூட்டிஃபுல் மேன்னு சொல்லக்கூடாது. பியூட்டிஃபுல் போட்டிங்கன்னா மேன் பக்கத்தில் வரக்கூடாது, உமன் தான் வரணும். இது ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பியூட்டிஃபுல்க்கும் ஹேண்ட்ஸம்க்கும். அடுத்தது வந்து அந்த ஹேண்ட்ஸம்ங்கிறது பார்வைக்கு மட்டும் கிடையாது, புத்தி கூர்மையும் சேர்த்து தான் ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து இந்த ப்ரெட்டின்னு சொன்னால, ப்ரெட்டினாலும் அழகாக குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான். ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெட்டி, த ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் லுக் ஸோ ப்ரெட்டி அப்படின்னு சொன்னால் ப்ரெட்டி, PRETTY, மிக அழகாக காட்சி அளிக்கிறது. ஷீ இஸ் அ ப்ரெட்டி கேர்ள், அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, அப்போ ஷீ இஸ் அ ப்ரெட்டி கேர்ள் அப்படின்னு சொன்னாக்கா வெரி ப்ளீஸிங் பர்சனாலிட்டி, வெரி ப்ளீஸிங் டு த ஐ, பார்ப்பதற்கு இனிமையாக காட்சி அளிப்பது. அல்லது குட் லுக்கிங்கிற மீனிங்லாம் வரும் இந்த ப்ரெட்டிக்கு. இந்த ப்ரெட்டியை வந்து அட்ஜெக்டிவாக பயன்படுத்தாமல் அட்வர்பாக பயன்படுத்துகிறோன்னு சொன்னாக்கா ப்ரெட்டி குட், ப்ரெட்டி புவர் அப்படின்லாம் கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தலாம் ப்ரெட்டிங்கிறத. ஹவு டிட் யூ ஸ்கோர், ஹவு மச் டிட் யூ ஸ்கோர் இன் த எக்ஸாமினேஷன், வாட் வாஸ் யுவர் ஸ்கோர் அப்படின்னு கேட்கும்போது ஐ டிட் த எக்ஸாமினேஷன் வெரி வெல், ப்ரெட்டி வெல் அப்படின்னு சொல்லலாம். ஐ டிட் த எக்ஸாமினேஷன் ப்ரெட்டி வெல், நான் நன்றாக அந்த பரீட்சையை எழுதினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெட்டி வெல். அதே மாதிரி இட் வாஸ் அ ப்ரெட்டி புவர் டர்ன் அவுட் ஃபார் அவர் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது, அது வந்து சரியான முறையில் எல்லாரும் வரல, மீட்டிங் அட்டன் பண்ணல, அப்போ அட்டெண்டன்ஸ் வாஸ் வெரி புவர் அப்படின்னா இட் வாஸ் ப்ரெட்டி புவர் அப்படின்றது. மாடரேட்லி, ஃபேர்லி, ரேதர், சம்வாட் அப்படிங்கிற மீனிங்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம அட்வர்பாக பயன்படுத்தும் போது. தமிழில் வந்து இந்த சுமாரான்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அப்போ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த ப்ரெட்டி பயன்படுத்தலாம். ப்ரெட்டி குட், ப்ரெட்டி பேட், அந்த மாதிரி இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I shall wind up the session now. Hi friends, welcome to Tanglish to English channel. Today I am going to tell something about the 4 types of ruling in a country or state. First of all, we are going to see what is democracy, and then we shall see what is socialism, and then we will see what is communism, and finally we will see what is capitalism. Okay friends,
இன்றைக்கி நம்ம 4 வகையான ஒரு நாட்டை ஆளக்கூடிய வழிமுறைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இடத்துல இருந்து வேலை செய்கிற பணிபுரியக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், அல்லது காலேஜாக இருக்கலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம் அல்லது ஹாஸ்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பல வழிகள் இருக்கும். அந்த வழியில் நம்ம ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து தான் அந்த வழியாக போகிறோம். அதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள். ஒரு வழி கரடு முரடாக இருக்கும், ரோடு ஸ்மூத்தாக இருக்காது, பாட் ஹோல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ரோட்டில் போகலாம். அது ஒரு வழி. சரி, இன்னொரு வழியில் போனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், சுற்றி போனாலும் பரவாயில்ல, டிராஃபிக் இல்லாத ரோட்டில் போவோம் அப்படின்னு போகலாம். இப்படி போனால் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம், நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சமயங்களில் ஒரு சில வழியை நம்ம தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி தான் ஒரு நாடுன்னு பார்த்தோம்னா அந்த நாட்டு மக்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர், வெல்பீயிங், நலம் அளிக்க வேண்டும், நலன் அளிக்க வேண்டும். அதுதான் அந்த நாட்டினுடைய குறிக்கோளாக இருக்கும், இருக்க வேண்டும், இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பல வழிகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து சிறப்பான வழியை தேர்ந்தெடுத்து நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோமோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோமோ, பல வழிகள் இருந்தாலும் தேர்ந்தெடுத்து போகிறோம் பாருங்க. அதை மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வழிமுறையை தேர்ந்தெடுக்குது. அதில் மெயினாக உள்ளது இந்த நாளம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சோஷியலிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம் அண்ட் டெமோக்ரஸி. ஓகே, இப்போ ஒன்று பற்றியும் ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் கேபிட்டலிசம். முதலாளி தத்துவம்னு சொல்லுவோம் தமிழில், முதலாளி தத்துவ அமைப்புன்னு சொல்லுவோம். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்க நாட்டில் வந்து முதலாளி தத்துவ அமைப்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன வழிமுறையை கையாளக்கூடியது, அவங்க என்ன முறைகளை எல்லாம் அவங்க கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட்டைசேஷன் இருக்கும். த இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வில் பி மச் மோர் லெஸ் வென் கம்பேர்ட் டு அதர் மெத்தட்ஸ். அதாவது அரசாங்கத்தினுடைய தலையீடு மிக குறைவாக மட்டும் இருக்கும். அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி சில விஷயங்களில் மட்டும் தான் தலையிடுவாங்க, மற்றது எல்லாத்தையுமே தனியார்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இதுதான் கேபிட்டலிசம். அவங்க என்னால் எவ்வளவு முதலீடு செய்ய முடியுமோ அதை செய்யலாம், எந்த துறைகளில் வேணாலும் முதலீடு செய்யலாம், நிறைய சாய்ஸ் இருக்கும், எதில் வேணுமோ செய்யலாம். அதுக்காக வந்து பாதுகாப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய நான் வந்து அணுகுண்டு தயாரிக்க போகிறேன், ஆட்டம் பாம்பு தயாரிக்க போகிறேன், ஹைட்ரஜன் பாம்பு தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அரசாங்கம் என்ன அனுமதி கொடுக்காது, லைசன்ஸ் கொடுக்காது. அது மாதிரி சில இடத்துல மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ டு ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ், யூ கேன் கம்பீட் வித் எனிபடி, யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் ப்ரைஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். தேர் வில் பி கட் த்ரோட் காம்படிஷன் இன் கேபிட்டலிசம். ஒருத்தரை முந்தி அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அதிக முதலீடு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை அழித்து இன்னொருத்தர் மேலே வரணும், வியாபாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிட்டலிஸ்டிக் முறையில் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். அதை கட் த்ரோட் காம்படிஷன்னு சொன்னோம். இப்போ இந்த மாதிரி கட் த்ரோட் காம்படிஷன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்டேஜும் இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து 10 ரூபாய்க்கு விற்கணும், உடனே ஒரு காம்படிட்டர் என்ன பண்ணுவோம், 8 ரூபாய்க்கு விற்பான், என்ன வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே. இதெல்லாம் வந்து நம்ம கேபிட்டலிசமில் பார்க்க முடியும். லாங் ரன் தான் அவன் ஜெயிச்சிருவான் பிஸ்னஸில். இது கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம். த ஆப்போசிட் ஆஃப் கேபிட்டலிசம் இஸ் கம்யூனிசம். அப்போ கேபிட்டலிசமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. தேர் வில் பி கார்ப்பரேட் அண்ட் ப்ரைவேட் ஓனர்ஷிப் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ப்ரைஸு, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், விலையை நிர்ணயம் பண்ணுறது, யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே நிர்ணயம் பண்ணுறது அந்த கம்பெனிஸ் தான் பண்ணும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கும் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி பண்ணும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா ஃபுட்வேர்னு சொல்கிறோம் இல்லையா, காலணிகள், பாதணிகள்,
அது வந்து 2-3 கம்பெனிஸ் தான் தயாரிச்சது. அவங்க என்ன மாடலை கொடுத்து இதான் ஃபேஷன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ எல்லோரும் நம்ம அதை தான் வாங்கி ஃபேஷன்னு சொல்லி அதை அணிஞ்சிக்கிட்டோம். அது மாதிரி கேபிட்டலிசமில் எல்லாத்தையுமே அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ரைஸும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, டிமாண்ட் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சப்ளையும் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ விலையை ஏற்றணும்னு சொன்னால் சப்ளையை குறைச்சிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி முறைகளில் தான் நம்ம கேபிட்டலிசம்ங்கிறத நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லணுன்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிசம் வில் லீட் டு இன்ஈக்வாலிட்டி. அதாவது ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருடைய கையில் எல்லா சொத்துக்களும் போயிருக்கும், பலருடைய கையில் வந்து மிக சொற்பமான சொத்துக்களை அவங்க பகிர்ந்து வைத்து கொண்டு இருப்பார்கள். லேபரர்ஸ் அதிகம் பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாருக்கு திறமை இருக்கோ அவங்க தான் மேலே இருப்பாங்க. ஓகே, இது கேபிட்டலிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் கம்யூனிசம்னு பார்த்தோம். இப்போ கம்யூனிசமில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஸ்டேட் வில் ஓன் எவ்ரி திங், ஆல் த பிஸ்னஸஸ், கேபிட்டல் கூட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு பை தி கவர்மெண்ட் இட் செல்ஃப். அதுதான் வந்து கம்யூனிசம்னு சொல்கிறோம். எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி ஓன்டு பை த கவர்மெண்ட். ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரிபடிஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோபடிஸ் ப்ராப்பர்ட்டிம்பாங்க. நம்ம அது பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பப்ளிக் பார்க்கு எடுத்து பாருங்கள், ஒரு சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து பலரும் வந்து போகக்கூடிய இடமா இருந்ததுன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் வீணாக போயிடும். அதான் எவ்ரிபடிஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோபடிஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கம்யூனிசமில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டு தான் வச்சுருக்கோம். அதாவது எந்த அளவுக்கு உன்னால் உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ உழைச்சி தான் ஆகணும். எந்த அளவுக்கு உனக்கு தேவைகளோ அந்த தேவைகள் அரசாங்கத்தால் உனக்கு பூர்த்தி செய்யப்படும். ஆல் யுவர் நீட்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைடு பை த கவர்மெண்ட். இப்போ வந்து 4 குழந்தைங்க உனக்கு இருக்குதுன்னு சொன்னால் 4 குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வேண்டிய ஹெல்த் கேர் எடுத்துக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கும். நீ எந்த அளவுக்கு உன்னால் உழைக்க முடியுமோ, உனக்கு எந்த அளவுக்கு படிப்பு இருக்கோ, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நீ எப்படி ஸ்கில்டாக இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ உழைத்து தான் ஆக வேண்டும். எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது. இதை வேறு விதமாக கூட சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம் இஸ் கம்யூனிசம்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா கம்யூனிசமுக்கும் சோஷியலிசமுக்கும் ரொம்ப அதிக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சாய்ஸ் இருக்கும் சோஷியலிசமில், கம்யூனிசமில் சாய்ஸ் இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ கடையில் போய் ஒரு டிட்டர்ஜென்ட் வாங்கணும்னு சொன்னிங்கன்னா 2 வெரைட்டி தான் இருக்கும். ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி, ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டி. ரெண்டுமே கவர்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ரெண்டுக்கும் வந்து கவர்மெண்ட் தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே எவ்ரி திங் வில் பி ஓன்டு பை த கவர்மெண்ட். ப்ரைவேட் ஓனர்ஷிப்புக்கு அங்கே வேலை கிடையாது. கேபிட்டலிசமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டு தான் கம்யூனிசம்னு சொல்கிறோம். அது அக்ரிகல்ச்சரல் சைடு ஃபார்மாக இருந்தாலும் சரி, அது அல்லது இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டு தான் வச்சுருக்கோம், தன்னுடைய கையில் வச்சுருக்கோம். அதுதான் கம்யூனிசம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சுருக்கமாக சொல்லணும்னா, ஆல் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி, சமமாக எல்லோரும் நடத்தப்படுவார்கள், அரசாங்கத்தால் நடத்தப்படுவார்கள். இதான் கம்யூனிசம்னு சொல்கிறோம். இப்போ யூஎஸ்எஸ்ஆரில் பார்க்குறோம், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி லெனினிசம், அது ஒரு வகையான கம்யூனிசம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்தியாவில் வேறு விதமாக 2 வகையான கம்யூனிசமை நம்ம பார்க்க முடியுது. பொலிட்டிக்கல் குரூப்ஸும் இருக்குது இந்தியாவில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேபிட்டலிசம் பார்த்தோம், கம்யூனிசம் பார்த்தோம். அடுத்தது சோஷியலிசம் பார்ப்போம். சோஷியலிசமில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஏறக்குறைய கம்யூனிசம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சாய்ஸ் இருக்கும். சாய்ஸ்ன்னு சொன்னாக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சுப்பீரியர் குவாலிட்டி, இன்ஃபீரியர் குவாலிட்டி, அது எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இருக்கும். ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி சாய்ஸ் வந்து இது சோஷியலிசமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்கும் சோஷியலிசமில். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கம்யூனிசம் இல்லாமல் கொஞ்சம் தளர்வுகளோடு இருக்கக்கூடியது தான் சோஷியலிசம்னு பார்க்குறோம். அப்போ சோஷியலிசமும் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா தான். அது வந்து திங்ஸ் ஷுட் பி டிவைடட் அமங் த ஹோல் குரூப், அமங் த சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரியை வலியுறுத்தக்கூடியது தான் சோஷியலிசம். மணி, ப்ராப்பர்ட்டி, everything will be divided among the people. அது மாதிரி எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா everything will be owned by the workers themselves. எல்லாத்தையுமே தொழிலாளிங்க கையிலே ஒப்படைச்சிடுவாங்க சோஷியலிசமில் பார்த்தோம்னா. அது வந்து லாஜிஸ்டிக்ஸாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் சைடாக இருந்தாலும் சரி, ஃபார்மிங்காக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸ் சைடாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா everything will be owned by the workers themselves.
சுருக்கமாக சொல்லணுன்னா ப்ரொடக்ஷன் இஸ் ஓன்டு பை த சொசைட்டி, அதுதான் வந்து சோஷியலிசம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டெமோக்ரஸி. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்தியாவில் இருக்கக்கூடியது லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ரெண்டு வகையான டெமோக்ரஸி இருக்குது. நம்ம சில தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலிமா பெருந்தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறையும் இருக்குது. நேரடியாக மக்கள் எல்லா தலைவர்களையும் தேர்ந்தெடுத்த ஒரு முறைக்கும் நம்ம வந்து டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஜனநாயகம்னா ஜனநாயகம், மக்கள் வந்து இதில் வந்து முடிசுடா மன்னர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். இந்த டெமோக்ரஸியில் எல்லாருக்கும் வந்து ஓட்டிங் பவர்ஸ் இருக்கும். ஈச் ஒன் வில் பி ஹேவிங் த பவர் டு ஓட் அண்ட் எலெக்ட் தர் ஓன் லீடர்ஸ். அப்போ வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம டெமோக்ரஸியில் பார்க்க முடியும். மக்களால் மக்களுக்காக ஆட்சி புரியக்கூடியது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வில் பி ரூல்டு பை த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள். பட் நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம், எம்பிக்கு ஓட்டு போடுறோம். அப்புறம் அந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நேஷ்னல் லெவல் பார்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டெமோக்ரஸியில் நம்ம பார்க்க முடியும். டு பி ப்ரிசைஸ், டெமோக்ரஸி இஸ் த ரூல் பை த பீப்புள். ரூல் பை த பீப்புளுங்கிறது தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியில் நிறைய பொலிட்டிக்கல் குரூப்ஸ் இருக்கும். அதில் வந்து யார் வேணாலும் கம்பீட் பண்ணி யாருக்கு வேணாலும் போட்டி போட்டு அவங்க எலெக்ஷனில் நின்று கேண்டிடேட்டாக இருந்து அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நம்ம டெமோக்ரஸியில் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்தியாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த டெமோக்ரஸி நம்ம இந்தியாவில் இருந்தாலும் மிக்சட் எக்கானமின்ற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் இருக்குது. மிக்சட் எக்கானமின்னா என்னென்னா, ப்ரைவேட் செக்டரும் இருக்கும், பப்ளிக் செக்டர். அதாவது சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் டெமோக்ரஸி தான் நம்ம ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் டெமோக்ரஸி, சோஷியலிச முறையை பின்பற்றக்கூடிய ஜனநாயக முறையை நம்ம பின்பற்றுறோம். அதில் நிறைய அம்சங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, சோஷியலிசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த பொருள், ஒரே மாதிரியான 2 பொருள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு காஸ்ட்லியான ஒரு டெலிவிஷன் இருக்குது, அதை போய் வாங்கினீங்கன்னு சொன்னாக்கா, பிளாஸ்மா டிவி இருக்குது, அதை போய் வாங்கினீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் அதுக்கு அதிகமாக இருக்கும். அதே வந்து ஒரு லோ காஸ்ட் டிவி நீங்கள் வாங்கும்போது அதுக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்போ சோஷியலிசம் இங்கே வந்துடுது. மிக்சட் எக்கானமின்னு சொன்னால அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால், பஸ்ஸஸ் பாருங்கள். கவர்மெண்ட் பஸ் இருக்குது, கார்பரேஷன் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து மிக்சட் எக்கானமின்னு சொல்கிறோம். கலப்பு பொருளாதாரம்னு சொல்லுவோம். இந்த பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும். தனியாரும் இருக்கும், அரசாங்க முயற்சியும் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே கலந்து காணக்கூடியது தான் ஒரு மிக்சட் எக்கானமின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய நாட்டுக்கு, ஒரு டெவலப்பிங் நேஷனுக்கு, டெவலப்பிங் கண்ட்ரிக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடியது மிக்சட் எக்கானமி. இது மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் பார்த்தோம்னா 4 சிஸ்டம் பார்த்தோம். ஒன்றுலேயும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கேபிட்டலிசம்னாக்கா ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. அதில் வந்து கார்டெல்ஸ்னு கூட ஒன்று இருக்குது. இப்போ கேபிட்டலிசம்னு பார்த்தீங்கன்னா கார்டெல்ஸ்னு சொல்லுவாங்க. 2-3 கம்பெனி ஒரே ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 2-3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன செய்வாங்க, ப்ரைஸை வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் நீ சேல்ஸை பார்த்துக்க, உன்னோட ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வா, நாங்கள் 2 பேரும் சும்மா பேருக்காக இருக்கிறோம். அடுத்த வருஷம் இன்னொரு கம்பெனி, எக்ஸுங்கிற கம்பெனி, அந்த ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எல்லா தலையிலையும் கட்டுவாங்க. அடுத்தது எக்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்காது, ரொம்ப மார்க்கெட்டில் பார்க்க முடியாது, ஒய்ங்கிற கம்பெனி அதை ரீப்ளேஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக வந்து ஒரு மொஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டு பார்க்குறோம், ஆப்ரேட் ஆகிறது நம்ம ஒரு மிஷினில் வச்சுருக்குறோம். மொஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டுன்னு சொல்கிறோம். அது பாருங்கள் 4-5 கம்பெனிஸ் தான் இருக்குது. ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அது கெரசின் வந்து அந்த ஸ்மெல்லை எடுத்துகிட்டு கெரசின் போட்டுருக்குறாங்க, கொஞ்சம் பெர்ஃப்யூம் இருக்கும், அப்புறம் டிஆலத்ரின்ங்கிற ஒரு கெமிக்கல் அதில் இருக்குது, கொசு வெரைட்டி. இதே தான் எல்லா கம்பெனியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அவங்களுக்குள்ளே எப்படி பிரிச்சுக்கிறாங்க, லாபத்தை எப்படி பங்கு போட்டுக்கிறாங்கன்னா, 3-4 கம்பெனி சேர்ந்து கார்டல்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த 4 பேர் ஒன்றா வந்து இந்த சீசனுக்கு நீ செல் பண்ணு, நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடு, நீ எந்த அளவுக்கு விற்க முடியுமோ விற்றுக்க, நாங்கள் பேசாமல் இருப்போம்
அடுத்தது 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வைப்போம், அப்போ நீ வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மொத்த வருமானத்தை அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது கார்டெல்ஸ்ன்ட்டு. இந்த மாதிரி சிஸ்டமில் கூட ஒரு பொருளாதாரத்துக்குள்ளே நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை இனிமேல் வரக்கூட வீடியோஸில் டைம் இருந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி மெயினாக நம்ம பார்த்துருக்கிறது 4 வகையான பொலிட்டிக்கல் சிஸ்டமை நம்ம பார்த்துருக்குறோம். capitalism, socialism, communism and democracy. Hi everybody, welcome to Tanglish to English channel. In this session, I am going to explain the difference between drown and sink. D-R-O-W-N, drown, and sink, S-I-N-K. When both these words are used as verbs, what does it mean? That is what we are going to see in this session. Hello friends, இப்போ வந்து நம்ம அந்த ட்ரவுன்கிற வேர்டு வந்து எங்கே பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, உயிர் உள்ள மனிதர்கள் அல்லது வந்து மிருகங்கள் அது தண்ணியில் மூழ்கிச்சின்னு சொல்லும்போது இந்த ட்ரவுன்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போட்டில் இருந்தவங்க போட்டு தலைக்கீழே கவுந்ததுனால தண்ணியில் அடிச்சிட்டு போனதுனால அதில் இருந்த மக்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்கினார்கள் அப்படின்னு சொல்லணுன்னாக்கா எப்படி சொல்லுவோம்னா, பீப்புள் இன் த போட் ட்ரவுண்ட் வென் த போட் கேப்சைஸ்ட். பீப்புள் இன் த போட் ட்ரவுண்ட் வென் த போட் கேப்சைஸ்ட். இப்போ இந்த ட்ரவுனுக்கு வந்து நம்ம வந்து ஆன்டனிம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, தண்ணீரில் மூழ்கிறதுன்ற அர்த்தம் வருது இல்லையா. ட்ரவுனுக்கு அப்போ ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? ட்ரை, காய்ந்து போன, ட்ரெயின், வடிந்த தண்ணீரெல்லாம் வடிந்த விட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய, இதெல்லாம் வந்து ஆன்டனிம்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ட்ரவுனுக்கு வந்து சினனிம்ஸ்னு பார்த்தோம், மீனிங்னு பார்த்தோம்னு சொன்னால், தண்ணீரில் மூழ்கிறதுன்னு சொன்னால அதுக்கு இங்கிலீஷ் இன்னொரு வேர்டு இருக்குது, இம்மர்ஸ், IMMERSE. இம்மர்ஸ்னால் தண்ணீரில் மூழ்கி இருப்பது, அல்லது சப்மர்ஜின்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மீனிங் உள்ளது தான். இம்மர்ஸ் அல்லது சப்மர்ஜுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தலாம். சில இடங்களில் நம்ம வந்து ட்ரென்ச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ட்ரென்ச்டு இன் எஸ்டர்டேஸ் டவுன் போர். அப்படின்னா நான் நேற்று மழையில் சுத்தமாக நனைஞ்சிட்டேன், தொப்பரையாக நனைஞ்சிட்டேன்னு சொல்லுவோம்ல, அதான் ட்ரென்ச்டு, DRENCH, ட்ரென்ச்சு. இதெல்லாம் வந்து சினனிம்ஸாக வரும். அதே மாதிரி சோக்குன்னு கூட சொல்லலாம், ஊற வச்சு அந்த உறிஞ்சிக்குது. இப்போ ஒரு துணியை ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த துணி வந்து நீரை உறிஞ்சி வச்சுக்குது இல்லையா, அதுவும் சோக்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மீனிங்லாம் வந்து ட்ரவுனுக்கு வந்து சினனிம்ஸாக வரும். ஆப்போசிட் என்ன சொன்னால், ட்ரெயின் அல்லது ட்ரை, அந்த மீனிங்லாம் வரக்கூடியது தான் ட்ரவுனுக்கு. அப்போ வந்து அந்த பீப்புளுக்கு, மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, உயிரினங்களுக்கு அப்படின்லாம் வரும்போது சிங்க், சாங்க் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ட்ரவுன், மூழ்கியது, மூழ்கினார்கள் அப்படின்னு வரும்போது ட்ரவுன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஓகே, இப்போ அடுத்தது சிங்க்குன்னா என்னன்னு பார்ப்போம். சிங்க்குக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே போகிறது, கீழே போயிடுறது, அப்படியே டு கோ அண்டர், டு லோயர், கீழே போயிடுறது, டிக்ளைன், கீழே போகிறது, ஃபால், வீழ்வது. இந்த கிராஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வச்சர் வந்து டிக்ளைன் ஆகுது, ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அது கூட சிங்க்குன்னு சொல்லலாம். சிங்க்குக்கு பாஸ்டன்ஸ் வந்து சாங்க், SANK. இப்போ வந்து அந்த போட்டு மூழ்கியது, கப்பல் மூழ்கியது அப்படின்னு சொல்லணும்னா, கப்பல் மூழ்கியது அப்படின்னா த ஷிப் சாங்க்னு சொல்லணும். சிங்க்குக்கு பாஸ்டன்ஸ் சாங்க், த ஷிப் சாங்க். போட்டுனாக்கா த போட் சாங்க், SANK. ஏன் இங்கே வந்து ட்ரவுன் பயன்படுத்தாமல் சாங்க் பயன்படுத்துகிறோம்னாக்கா, லைஃப்லெஸ் ஆப்ஜெக்டாக இருந்தால், உயிரற்ற பொருளாக தண்ணிக்குள்ளே மூழ்கிச்சு அப்படிங்கும்போது நம்ம ட்ரவுனுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறோம்? சிங்க்கு அல்லது பாஸ்டன்ஸாக சாங்க்கு பயன்படுத்துகிறோம். இந்த சிங்கை வந்து வெர்பாக பயன்படுத்தாமல் நவுனாக சில இடங்களில் கூட பயன்படுத்தலாம். இந்த சிங்க்குன்னு சொன்னாக்கா சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா, சிங்க்கு வந்து நம்ம இந்த வாஷ் பேசின்னு சொல்கிறோம்ல, கை கழுவும் தொட்டி, அது வந்து நம்ம வந்து நவுனாக கூட பயன்படுத்தலாம். அதாவது சிங்க் இஸ் அ பேசின் which can hold water for washing. கை கழுவுறதுக்கோ அல்லது பாத்திரங்களை, யூட்டன்சில்ஸ், அதை கழுவுறதுக்கோ நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அது கூட நம்ம சிங்க்குன்னு சொல்லலாம். அதை வந்து நவுனாக பயன்படுத்தும் போது.
ஓகே, இப்போ வெர்பிலே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த டைட்டானிக் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? டைட்டானிக் ஷிப்பு. த டைட்டானிக் sank in the year 1912 அப்படின்னு சொல்கிறோம். சாங்க்னு தான் அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், ட்ரவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு உயிரற்ற ஒரு கப்பலை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். கப்பல் மூழ்கியதுன்னு தான் சொல்கிறோம், கப்பலில் இருந்த மக்கள் மூழ்கினார்கள்னு சொல்ல. அப்போ த டைட்டானிக் sank in the year 1912. தட் மீன்ஸ் டு கோ டவுன் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. டு கோ பிலோ த சர்ஃபேஸ், மட்டத்துக்கு மேலே கீழே, மட்டத்திலிருந்து அதுக்கு கீழே போகிறது வந்து நம்ம வந்து சிங்க்னு சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் sank. அப்போ ப்ரிசைஸ்டாக சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் சிங்க்கு நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்? லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ், உயிரற்ற பொருட்களுக்கு சிங்க்கு மூழ்கிறதுக்கு வந்து சிங்க்குன்னு sank அப்படி பயன்படுத்துகிறோம். உயிர் உள்ள பொருளுக்கு ட்ரவுண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், that's all for now. See you in the next video. Till then, bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்ததில் சின்ஸ் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஒரு காலம் முதல், ஒரு நேரம் முதல், ஒரு நாள் முதல், அதிலிருந்து அப்படிங்கும்போது சின்ஸ் பயன்படுத்துவோம். இட் இஸ் லாங் சின்ஸ் வி மெட், ஏதோ ஒரு கடைசியாக சந்தித்த நாள் முதல் இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஒரு வருஷத்தை பயன்படுத்துவோம். அதாவது 2011லேருந்து அப்படின்னா சின்ஸ் 2011, சின்ஸ் மண்டே லாஸ்ட், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கும் போது மட்டும்தான் சின்ஸ் நம்ம பயன்படுத்தணும். இது முதல், அது முதல், அந்த காலகட்டம் முதல் அப்படிங்கும்போது சின்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 30 days சின்ஸ் ஐ ஜாயின் திஸ் கோர்ஸ் அப்படி சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஏறக்குறைய எத்தனை நாள் ஆச்சு நான் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கும்போது அது முதல், ஜாயின் பண்ணது முதல்ங்கும்போது சின்ஸ் பயன்படுத்துகிறோம். இட் இஸ் மோர் தேன் 5 years சின்ஸ் ஐ வென்ட் தேர், நான் அங்கே போய் 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு காலகட்டம் இருக்குது பாருங்கள். நான் போனேன் அந்த இதுலேருந்து இது வரைக்கும் 5 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ அதுலேருந்து இது வரைக்கும் 5 வருஷம் ஆச்சுங்கும்போது அந்த சின்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ காலகட்டம் இல்லை, வருஷமோ நாளோ கிழமையோ தேதியோ இந்த மாதிரி இல்லை, ஒரு டைம் டியூரேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ஸு இதுக்கு முன்னால் உள்ள நேரத்தை குறிப்பிடாமல் நம்ம சின்ஸை பயன்படுத்தக்கூடாது. இப்போ ரெண்டாவதாக இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு வேர்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே சின்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒரு எபிசோடில். இப்போ இது சம்மந்தமாக இன்னொரு வேர்டு நம்ம அப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாவ் பீன்கிற வார்த்தை. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் எஸ்டர்டே, நான் நேற்று முதல் இங்கு இருந்து கொண்டு இருக்கிறேன், இப்பயும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. அப்போ இந்த ஹாவ் பீன் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய இடங்கள்லையும் இந்த சின்ஸுக்கு நிகராக இருக்கக்கூடிய வார்த்தை அது. அதனால் அந்த ஹாவ் பீன் பயன்படுத்தக்கூடியது ஸ்போக்கனில் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். அதனுடைய பயன்பாட்டையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஷி ஹாஸ் பீன் டான்ஸிங் சின்ஸ் ஈவினிங் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மாலை முதல் அவள் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாள், பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்ற வரும். ஹாவ் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஹாஸ் பீன், ஹாவ் பீன்லாம் செய்து கொண்டு இருப்பது, நிகழ்ந்து கொண்டு இருப்பது. ஐ ஹாவ் பீன் ட்ரையிங் ஃபார் அ ஜாப், ஐ ஹாவ் பீன் ஹண்டிங் ஃபார் அ ஜாப் சின்ஸ் 2020, 2020லேருந்து நான் ஒரு வேலைக்காக வேட்டையாடி கொண்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஹண்டிங் ஃபார் அ ஜாப், ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப், ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் அப்படி பயன்படுத்தலாம். இதே சின்ஸ் பயன்படுத்தணும்னா எப்படி வரும்? ஐ ஹவ் பீன் ஹண்டிங் ஃபார் அ ஜாப் சின்ஸ் 2020. அதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த சின்ஸுக்கு வந்து டைம் குறிப்பிடணும்னு சொன்னோம் இல்லையா? சின்ஸ்னே கூட ஒரு சென்டென்ஸை நம்ம ஸ்போக்கனில் வந்து ஆரம்பித்து கூட பேசலாம். சின்ஸ் ஐ வாஸ் ஆன் அ டூர் ஐ குட் நாட் டாக் டு யூ லாஸ்ட் வீக் அப்படி கூட சொல்லலாம். நான் போன வாரம் டூர் போயிருந்ததுனால ஒரு வாரமாக உங்ககிட்ட நான் பேச முடியல, சின்ஸ் ஐ வாஸ் ஆன் டூர் அப்படி சொல்லலாம். அப்போ சின்ஸ்னு போட்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியும். அதிலிருந்து, அந்த காலத்திலிருந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம சின்ஸ் ஸ்டார்டிங் வேர்டாக கூட, இந்த சென்டென்ஸினுடைய ஃபஸ்ட்டு வேர்டாக கூட நம்ம பயன்படுத்தலாம். சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் குட் ஐ குட் நாட் அட்டெண்ட் த கிளாஸஸ் எஸ்டர்டேன்னு பார்ப்போம். அப்போ சின்ஸ்னு ஆரம்பித்து பல சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். இதே வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம். சின்ஸ் யூ ஆர் டெல்லிங் திஸ் ஐ அக்ரி வித் யூ, நீ சொல்கிறதுனால அந்த கருத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது சின்ஸ் யூ ஆர் டெல்லிங் மீ
ஐ அக்ரி அப்படியும் பயன்படுத்தலாம். அப்போ சின்ஸினுடைய பயன்பாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ 2 டைப் ஹேவ் பீன் பார்த்தோம், சின்ஸ் பார்த்தோம். இது ரெண்டையும் நிறைய எந்தெந்த இன்ஸ்டன்ஸில் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத இன்னொரு தடவை நல்லா கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய், in this video I am going to talk about crime. We are going to see what is sin and vice. These are the 3 words that we are going to see today: crime, sin and vice. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய இடத்துல வந்து க்ரைம் கேள்விப்பட்டிருப்போம். க்ரைம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ அஃபென்ஸ் இன் லா. சட்டப்படி ஒரு குற்றம் செய்தவர் தான் வந்து நம்ம அந்த குற்றத்தை வந்து க்ரைம்னு சொல்கிறோம். இந்த குற்றம் செய்தவரை வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்டாட்யூட்னு சொல்கிறோம்ல, சட்ட புத்தகத்தின்படி அல்லது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது. இங்கே மொராலிட்டிக்கெலாம் வேலை கிடையாது. சட்ட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதற்கு புறம்பாக நடந்தால் மட்டும்தான் அது க்ரைம், மற்றதெல்லாம் க்ரைம் கிடையாது. he was convicted for the crime அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்திற்காக அவனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. அப்போ கன்விக்டட்னா அந்த குற்றத்திற்காக அவன் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் அவனை வந்து கன்விக்ட்னு சொல்கிறோம். அதாவது a person who has committed some sort of crime. அப்போ க்ரைம்னு நமக்கு என்ன புரியுதுன்னா, வயோலேஷன் ஆஃப் லா பிரேக்கிங், ஃபவுல் ப்ளே அல்லது ஒரு பெரிய அஃபென்ஸ், குற்றம் புரியுது. அதுதான் வந்து க்ரைம்னு நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இட்ஸ் அ க்ரைம் டு வேஸ்ட் ஃபுட். இட் இஸ் அ க்ரைம் டு வேஸ்ட் ஃபுட். உணவை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய குற்றமாக கருத வேண்டும். அது சட்ட புத்தகத்தில் இல்லைன்னா கூட அது வந்து சட்டப்படி அது குற்றம் ஆக்கினாலும் அதில் தவறு கிடையாது. அப்படின்லாம் வரும்போது அதை வந்து நம்ம க்ரைம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ராங் டூயிங், செய்யக்கூடாத ஒரு செயல், அன்லாஃபுல் ஆக்ட், இதெல்லாம் வந்து சொல்கிறோம், நம்ம க்ரைம்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது சின், எஸ்ஐஎன். சின்னு சொன்னீங்கன்னா ரிலீஜியஸ் ஆக்ட், மத சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மாறாக நடக்கிறது நமக்கு வந்து ஒரு பாவ செயல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாவம்னு சொல்கிறோம்ல, அதுதான் சின். அதாவது ரிலிஜன் படி, இர்ரிலீஜியஸ் ஆக்ட்னு கூட சொல்லலாம். ரிலீஜியஸ்னால் மதப்படி, இர்ரிலீஜியஸ்னால் மதத்திற்கு கூறுவதற்கு புறம்பாக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சின்னு பார்க்குறோம். இந்த சின்னு வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் இம்மாரல் ஆக்ட். மாரல் ஆக்ட் கிடையாது, அது இம்மாரல், செய்யக்கூடாத ஒரு செயல். அதெல்லாம் வந்து சின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பொய் சொல்கிறது ஒரு பாவ செயல். பொய் சொல்கிறது, சாதாரணமாக பொய் சொல்கிறது, சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட பொய் சொல்லலாம், பொதுவாக நம்ம பார்க்குறோம். அப்போ லையிங் இஸ் அ சின், LYING போடுறோம். லையிங் இஸ் அ சின். அப்போ சுருக்கமாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சின் இஸ் அன் அஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் காட். கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிதல், அதை தான் நம்ம வந்து சின்னு சொல்கிறோம். க்ரைம்னா என்ன பார்த்தோம்? சட்ட புத்தகத்தின்படி, சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு எதிர்ப்பாக நடக்கிறது க்ரைம்னு பார்த்தோம். இப்போ சின்னுங்கிறது மத சம்மந்தப்பட்டதை பார்க்குறோம், அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் காட்னு பார்த்தோம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து வைஸ், VICE. அது வைஸ்னாக்கா நம்ம மனசு சொல்லுது செய்யக்கூடாதுன்னு அதான் நம்ம செய்கிறோம். இப்போ உதாரணம் வந்து ஸ்மோக்கிங் இஸ் அ வைஸ் சொல்லலாம். அதாவது ஒரு மாரல் அஃபென்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வைஸ்ன்னு சொல்கிறோம். டெக்காயிட்டி இஸ் அ வைஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, டெக்காயிட்டி இஸ் ஆக்சுவலாக வந்து டெக்காயிட்டி வந்து வைஸ் கிடையாது, அது வந்து ஆக்சுவலாக ஒரு க்ரைம் தான். அது டெக்காயிட்டினா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இட் இஸ் அ ராபரி பை அ கேங் ஆஃப் பீப்புள், பை ஆர்ம்டு பீப்புள். துப்பாக்கி எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கூட்டமாக போய் கொள்ளடிக்கிறாங்க இல்லையா, அந்த ராபரி கொள்ளடிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து டெக்காயிட்டின்னு சொல்கிறோம். டெக்காயிட்டி அந்த செயலை வந்து ஒரு க்ரைம்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா சட்டத்திற்கு புறம்பாக அது செய்யப்படுறதுனால அது வந்து ஒரு க்ரைம்னு தான் நம்ம சொல்லணும். அது வந்து வயசுன்னு சொல்ல முடியாது, வயசுனால் ஏற்படக்கூடிய ஒரு க்ரைம். அது மொராலிட்டிக்கு எதிர்ப்பாக செய்யக்கூடியது. நம்ம மனசாட்சி ஒன்று சொல்லுது,
அந்த மனசாட்சிப்படி நடக்காமல் செய்கிறோன்னு சொன்னாக்கா அதை தான் நம்ம வந்து வைஸ்ன்னு சொல்கிறோம். காசிப்பிங் இஸ் ஹர் ஒன்லி வைஸ். காசிப்பிங் இஸ் ஹர், காசிப்பிங்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறது, குறை சொல்கிறது. காசிப்பிங் இஸ் ஹர் ஒன்லி வைஸ் அப்படின்னா அவள் செய்யக்கூடிய ஒரே குற்றம் என்னென்னா அடுத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட போய் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஃபால்ட்டை தான் வந்து வைஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஷார்ட் கம்மிங் அல்லது ஒரு ஃப்ளா, இம்பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து வைஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மொராலிட்டிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது தான் வயசும். வயசுங்கிறது அதாவது பேட் மாரல்ஸ், அதுதான் வந்து நம்ம வந்து வயசுன்னு சொல்கிறோம். ஒரு திறமையற்ற முறையில் நடந்து கொள்வதெல்லாம் வந்து வைஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், talk to you later with another topic. Till then, bye.